உட்காரு. ஸ்வாதி, என்னக்கா? நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போன் இங்க பக்கத்துல வச்சுட்டு போறேன். அக்கா மளிகை கடைக்கு போய் வீட்டுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? வந்ததும் கஞ்சி வச்சு தரேன். அக்கா, எனக்கு ஒன்னும் இல்லக்கா. நீ கடைக்கு போயிட்டு வந்துடு. ஒன்னும் இல்லம்மா. தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. எனக்கு தெரியுமா நீங்க எப்படி துடிச்சு போயிருப்பீங்கன்னு. நானும் அதே வலியதாம்மா ஃபீல் பண்ணேன். நல்ல வேளை உன்னோட துணையாலும் கடவுளோட கருணையாலும் ரொம்ப பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம். ஒருவேளை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எதுவும் நடந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அந்த அம்மா நினைச்சது நடந்த மாதிரியே ஆயிடாது. இப்பவே அந்த அம்மா அஜயையும் ஸ்வாதியையும் எப்படி பிரிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கு. அதுக்கு வழி அமைச்ச மாதிரி ஆயிருக்கும். இப்போதைக்கு ஸ்வாதியோட காதலுக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கிற ஒரே ஆதாரம் அவ வயித்துல வளர்ற குழந்தைதான். அத பத்திரமா பாத்துக்கோங்கம்மா. நீங்க எங்களை கைவிட மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா கொஞ்சம் பயந்துட்டேன். சரி, நீங்க ஸ்வாதிய பாத்துக்கோங்க. நான் கடைக்கு போயிட்டு வரேன். உங்களுக்கு யாருங்க வேணும்? நீதாமா வேணும். இப்ப நேரம் இல்லைங்க. குறி கேட்கிற மனநிலையிலயும் நான் இல்ல. கஷ்டங்கள் அதிகமா இருக்கும்போதுதான் அடுத்தவங்க பேச்ச கேட்கணும் லட்சுமி. அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க ஆதரவா நிக்கவும் ஆறுதல் சொல்லவும் ஆள் இல்லாம தனியாளா தள்ளாடுறீங்க. நீங்க வளர்ந்ததுல இருந்தே கஷ்டமா உங்களோட சேர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. உங்க அம்மா துணையும் கடவுளும் சேர்ந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப தாயும் சேயும் பொழைச்சி வந்தாலும் ஆபத்து தலைக்கு மேல நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. ஒண்ணு முடிய ஒண்ணு ஆரம்பிக்கன்னு நிம்மதி இல்லாம வாழ்க்கை நகர்ந்துகிட்டு இருக்கு. உன்னோட தன்னம்பிக்கையோட கடவுளும் சேர்ந்து மனசு வச்சா எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வரும்.